மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கிறதா? தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய நிதி என்பது போதுமானதாக இருக்குமா? என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக பொருளாதார வல்லுநர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுல என்னென்ன டேக்அவேவாக நம்ம எடுத்துக்கலாம்? என்ன அறிவிப்புகளுக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு எதிர்பார்க்கப்பட்டது? முதல்ல வருமான வரி லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த வருமான வரி செலுத்துவது 2% தான் இருக்குது நம்ம பாப்புலேஷனில். தொடர்ந்து அவங்க தான் வரி செலுத்திட்டு இருக்காங்க. அதனால் இது வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது விஷயம் லைஃப் சேவிங் மெடிசனுக்கு டோட்டல் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேன்சர் கேர் மற்றும் லைஃப் சேவிங் இது மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா சாதாரண மனிதர்கள் நல்ல மருந்துக்களை வாங்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை தருது. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க செயல். மூன்றாவது நீங்கள் நிறையா ரிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கஸ்டம்ஸ் டேக்ஸ் ரிலேட்டட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அடுத்தது மெடிக்கல் எஜுகேஷன் அதிகமான சீட்டுகளை ஒதுக்கி இருக்கிறது நம்ம மாதிரி வளர்கிற நாடுகளுக்கு வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டூரிசம் அது ஒரு ஒரு டிரைவராக பார்க்குறாங்க. எப்படி மெடிக்கல் டூரிசம், அடுத்தது பொது டூரிசம் வளர்த்தணும். அதனால் மாநில அரசுடன் சேர்ந்து இதை ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாவோட ஃபார்மாலிட்டிஸ் மாற்றணும். பொதுவாகவே இந்தியாவில் விசா கிடைக்கிறது மிக கஷ்டமான ஒன்று. அதனால் மெடிக்கல் டூரிசத்துக்கெலாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் விசா ஃபார்மாலிட்டிஸ். அதுவும் இல்லாமல் சில விசாக்களுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜ் கூட பண்ண மாட்டோம், மிக குறைந்த அளவு பண்ணோம். அப்படிங்கிறது நிறைய அதிக வருமானம் இல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்வதற்கு மிக குறிப்பாக சொல்லலாம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், இது மாதிரி அண்டைய நாடுகள் இருக்கிறவங்களாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அதிகம். இது மிக வரவேற்கத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு நிறையா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், லாஜிஸ்டிக் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்டோரேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான வரவேற்கத்தக்கது இந்தியன் போஸ்ட் அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு நிறுவனம். அது அதை புதுப்பித்து அதை ஒரு பெரிய ஹப்பாக்க போகிறாங்க, லாஜிஸ்டிக் ஹப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது தரும். இப்போது இதில் நிறைய புது அறிவிப்புகள் இருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட சில துறையில் அறிவிப்புகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் ஓரியன்டான அந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜாப் கேரண்டின்னு சொல்லப்படுற அந்த ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அது தொடர்பான அறிவிப்பு இல்லை. எம்எஸ்எம்இக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவங்க இல்லைன்னு சொல்லலை, இருக்கும். அதை பெருசாக ஒன்றும் பண்ணலை. அது புதுசாக என்னோட சேலரி பர் டே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சொல்லியிருப்பாங்க. இது அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும். அதுக்கு வழக்கம் போல் அலோகேஷன் போயிட்டுருக்கு. அதனால் அது ஒரு பெரிய அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டது. ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை. ஆனால் இன்றைய கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ஒரு பெரிய அது ஒரு சமுதாய மாற்றத்தையோ இந்தியாவோட பொருளாதாரத்தையோ மாற்றக்கூடிய ஒரு திட்டம் கிடையாது. ஆனால் வழக்கம் போல் அந்த திட்டம் இருக்கும். அதனால் அதை பற்றி அவங்க பேசலை. பேசாத விஷயம் பார்த்திங்கன்னா ரயில்வே பற்றி பேசலை. ரயில்வேயோட நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மாடர்னைஸ் பண்ணணும், நிறைய ரயில் இணைப்புகள் வரணும், தரமான சேவை தரணும். இதெல்லாம் நிறைய, ஏன்னா இந்தியாவில் விமானத்துக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிக தூரம் பயணம் செய்பவர்கள் உபயோகப்படுத்துகிறது ரயில். போன வருஷம் நிறைய ரயில் விபத்துக்கள். அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது பாதுகாப்புக்கு தேவையான முதலீடுகள் செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை பற்றி இந்த வருஷம் பேசியிருப்பாங்கன்னு நினச்சி. நிறைய முதலீடுகள் ரயில்வே பாதுகாப்புக்கு கொடுத்துருக்கணும். அடுத்து நிறைய தரமான கோச்சுகள், இப்போ இருக்கிற கோச்சுகள்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு வடிவமைக்கப்பட்டது, மிக மோசமான தரத்தில் இருப்பவை. அதை பற்றி எதுவும் பேசலாங்க. அடுத்து சாலை இணைப்பை பற்றி பெருசாக பேசலாம். நேஷனல் ஹைவேஸை பற்றி எப்போவுமே பெரிதும் பேசப்படுகிற ஒரு அரசு அதை பற்றி பெருசாக பேசலாம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பெருசாக பேசலாம். ஒரே இடத்துல சொல்லியிருந்தாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் செகண்டரி ஸ்கூலுக்குலாம் கொடுக்கும்போது வரவேற்கத்தக்கது. அதை தவிர்த்து பார்த்தோன்னா ஹியூஜ் பேண்ட்வித் தர மாதிரியான எந்த அறிவிப்பும் கிடையாது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய பேண்ட்வித்தில் தான் இந்த எக்கானமி போகணும். இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு 3 ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது. ஆனால் பத்தாது. ஏன்னா சைனாவோட டீப் சீக் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழில் போய் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது கவிதை எழுதி தருது டீப் சீக். அந்த லெவலில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய. தேங்க்யூ சார். தேங்க்யூ.